ஹாய் கைஸ், முட்டைகோஸ் வச்சு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் முட்டைகோஸ் போட்டுக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு ஸ்பூன் துருவின பூண்டு, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 6 ஸ்பூன் மைதா, கூடவே அரை ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூனோட கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் பக்கோடா மாவு மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. திருப்பி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பொரிக்க தேவையான அளவுக்கு அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க மாவுலேருந்து சின்ன சின்னதாக ஆயிலில் எடுத்து போட்டு பக்கோடா மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. அடிக்கடி திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் ஈவனாக ஒரே கலர் வர மாதிரி நல்லா கோல்டன் கலரில் மொறு பொரித்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் இப்படியேவும் சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இதை சில்லி மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கூட 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த ஸ்டேஜில். அப்புறம் ஒரு குட்டி பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கட்டி இல்லாமல். அதை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு சேர்த்தோன்னே கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். திருப்பி இது கூட மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அரை ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூனோட கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாஸோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அவ்வளோதான். இதை ஒரு பவுலில் போட்டு மேலே கொஞ்சோண்டு பொடிசாக கட் பண்ண ஆனியன்ஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள்.